இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் முட்டை பற்றாக்குறை, இறக்குமதி அளவு அதிகரிப்பு. துர்கவ் கண்டோனில் ஆரம்ப பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம், புதிய தீர்மானம். சுவிட்சர்லாந்தில் 76% மக்கள் தினசரி வாழ்க்கையிலே பயன்பாடு, புதிய ஆய்வு தகவல். சுவிஸ் விமான சபையின் ஐரோப்பிய சபைகள் விரிவு, புதிய கூடுதல் விமானங்கள் அறிவிப்பு. அமெரிக்கா மருந்து இறக்குமதிக்கு கடும் சுங்க வரி, சுவிஸ் மருந்து துறைக்கு 15% வரி விதிப்பு. பாசலில் சுவிஸ் குடியுரிமை கட்டணம் குறைப்பு, ஜூலை முதல் புதிய மாற்றம். சுவிட்சர்லாந்தில் வீட்டு உரிமையாளர்களுக்கான வரி முறையில் பெரிய மாற்றம். புதிய கொரோனா வைரஸ் மாறுபாடு உலகளவில் கண்காணிப்பில். தொடர்பான விரிவான செய்திகள். ஓஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மாடர்ன் மேபல் நிறுவனம் வழங்கும் அதிரடி ப்ரீ ஈஸ்டர் சேல். அனைத்து வீட்டு உபகரணங்களுக்கும் 25% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. சுவிட்சர்லாந்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் நிறுவனத்தின் இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். ஐன்ஸ்லாக் வேக் 37 46 32 ட்ரிம்பாக் என்ற முகவரிக்கு இன்றே விஜயம் செய்யுங்கள். உலகளவில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ள புதிய கொரோனா வைரஸ் மாறுபாடு சிகாடா BA.3.2 குறித்து சுகாதார அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்கின்றனர். உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்ட தகவலின்படி இந்த BA.3.2 வகை முதலில் தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்டதாகவும் தற்போது 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கழிவுநீர் பரிசோதனைகளில் இந்த மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளமை அதன் பரவல் நிலையை சுட்டிக்காட்டுகிறது. இந்த புதிய மாறுபாட்டில் அதிக அளவில் மரபணு மாற்றங்கள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் முன்னர் பெற்ற நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு தவிர்த்து செல்லும் திறன் இருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஆனால் பெடரல் ஆபீஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் தெரிவிக்கையில் இந்த மாறுபாடு அதிக தீவிரமான நோய் ஏற்படுத்தும் என்ற உறுதியான ஆதாரம் இதுவரை இல்லை என்பதாகும். சுவிட்சர்லாந்தில் தற்போதைய தொற்று நிலை மொத்தத்தில் குறைந்த நிலையில் இருந்தாலும் சிகாடா மாறுபாடு சில பகுதிகளில் அதிகரித்து வருவது இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகின்றன. மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல், கைகளை சுத்தமாக வைத்தல், உடல்நல குறைவு ஏற்பட்டால் வீட்டிலேயே ஓய்வெடுத்தல் போன்ற அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வீட்டு உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படும் வரி முறையில் முக்கியமான மாற்றங்கள் 2029 ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்ட ஐகன் மீட் வியாட் எனப்படும் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்படிப்படையிலான வரி முறையை முழுமையாக நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுவிஸ் பெடரல் கவுன்சில் உறுதிப்படுத்தியதாவது இந்த மாற்றம் 2029 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். இதன் மூலம் தங்களுடைய சொந்த வீட்டில் வசிக்கும் உரிமையாளர்களுக்கு தற்போது விதிக்கப்படும் வரி முறையில் பெரிய மாற்றம் ஏற்படும். இந்நிலையில் வீடு புதுப்பிப்பு அல்லது பராமரிப்பு பணிகளை திட்டமிட்டு உள்ளவர்கள் 2028 டிசம்பர் 31 அவற்றை நிறைவேற்றினால் தற்போதைய வரி கழிவுகளை பெற முடியும். அதன் பின்பு இந்த வகை சலுகைகள் மாற்றப்பட வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் வீட்டுக்கான கடன் வட்டியின் முழு தொகையையும் கழிவாக காட்ட முடியாது, பகுதி மாத்திரமே அனுமதிக்கப்படும். இது வீட்டு கடன் வைத்திருக்கும் பலருக்கும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த தீர்மானம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மக்களால் வாக்கெடுப்பில் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பை சமநிலைப்படுத்தும் வகையில் 2ஆம் வீடுகளுக்கு புதிய வரி விதிக்கும் திட்டங்களை தயாரிக்க கண்டோன்களுக்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு உரிமை மற்றும் வரி அமைப்பில் இது ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வீடு வாங்க திட்டமிடுபவர்கள் மற்றும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் இந்த மாற்றங்களை கவனத்தில் கொண்டு எதிர்கால நிதி திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் சுவிஸ் குடியுரிமை பெறும் செலவு இந்த கோடை காலம் முதல் குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கப்பட உள்ளது. இதன்படி 2026 ஜூலை 1 முதல் குடியுரிமை விண்ணப்ப கட்டணம் 1750 பிராங்கில் இருந்து 900 பிராங்காக குறைக்கப்படும். இந்த தகவலை பாசல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி இந்த வாரம் வெளியிட்டது. இந்த மாற்றம் குடியுரிமை பெற விரும்பும் பலருக்கு நிதி சார்ந்த சுமையை குறைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். மேலும் இதே தேதியிலிருந்து 25 வயதுக்கு குறைவானவர்கள் மற்றும் சமூக உதவி பெறுபவர்கள் கண்டோன் மற்றும் நகராட்சி கட்டணங்களை செலுத்த தேவையில்லை. அவர்கள் கூட்டாட்சி மட்டத்தில் விதிக்கப்படும் 50 முதல் 150 பிராங்க் வரை உள்ள கட்டணத்தை மாத்திரம் செலுத்தினால் போதுமானதாக இருக்கும். இந்த தீர்மானம் 2025 டிசம்பரில் பாசல் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது அப்போது தீர்மானிக்கப்படவில்லை. தற்போது அதற்கான அமல்படுத்தும் திகதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் குடியுரிமை பெற திட்டமிடுபவர்களுக்கு இது ஒரு முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் நடைமுறை பொதுவாக செலவானதும் காலம் பிடிக்கும் செயல்முறையாகவும் இருப்பதால் இத்தகைய கட்டண குறைப்பு மாற்றம் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் ஊக்கமாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய வர்த்தக நடவடிக்கையின்படி காப்புரிமை பெற்ற மருந்துகள் மீது 100% வரை சுங்க வரி விதிக்கப்பட உள்ளது. இது அமெரிக்காவில் உள்ள மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்ட உத்தரவுப்படி காப்புரிமை பெற்ற மருந்துகள் மற்றும் அவற்றின் செயற்கூறு பொருட்கள் மீது இந்த உயர்ந்த சுங்க வரி அமுல்படுத்தப்படும். இதன் மூலம் வெளிநாட்டு இறக்குமதிகளின் மீதான சார்பை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்துவது முக்கிய குறிக்கோளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சுவிட்சர்லாந்து மற்றும் லிechtenstein போன்ற வர்த்தக உடன்படிக்கை கொண்ட நாடுகளுக்கு குறைந்த அளவிலான 15% சுங்க வரி மாத்திரமே விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சுவிஸ் மருந்து ஏற்றுமதி துறைக்கு ஒரு அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த புதிய விதிமுறைகள் பெரிய நிறுவனங்களுக்கு 120 நாட்களுக்கு பிறகும் சிறிய நிறுவனங்களுக்கு 180 நாட்களுக்கு பிறகும் அமலுக்கு வரும். அதே சமயம் பொது பயன்பாட்டு மருந்துகள் மற்றும் பயோசிமிலர்ஸ் எனப்படும் மாற்று மருந்துகள் இப்போது இந்த சுங்க வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்காவில் நேரடியாக உற்பத்தி நிலையங்களை அமைத்து அரசாங்கத்தோடு விலை ஒப்பந்தங்களில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இந்த சுங்க வரியை தவிர்க்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செயல்படும் நிறுவனங்களுக்கு 2029 ஆண்டு தொடக்கத்திற்குள் சுங்க வரி விதிக்கப்படாது. இந்த முடிவு உலகளாவிய மருந்து சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுகிறது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் முக்கிய பொருளாதார துறைகளில் ஒன்றான மருந்து ஏற்றுமதியில் இது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எதிர்காலத்தில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தனது ஐரோப்பிய விமான சேவைகளை மேலும் விரிவுபடுத்தும் திட்டத்தை அறிவித்தது. சமீபத்தில் விமானங்களும் பணியாளர்களும் பற்றாக்குறையாக இருந்ததால் 326 நீண்ட தூர விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக உறுதியாகியிருந்த நிலையில் இப்போது புதிய அறிவிப்பு வெளியானது. இதன்படி மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ஐரோப்பாவின் பல முக்கிய நகரங்களுக்கு கூடுதலாக 74 விமான சேவைகள் இயக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்தது. கோடைகால விடுமுறை பயண தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதிகளுக்கான சில விமான சேவைகள் தற்போது இயங்காமல் இருப்பதால் அந்த விமானங்களின் திறன் இப்போது அதிக தேவையுள்ள ஐரோப்பிய வழித்தடங்களில் பயனுள்ளதாக பயன்படுத்தப்படும் என்றும் நிறுவனம் விளக்கியது. இந்த கூடுதல் சேவைகள் மலாக்கா, அலிகான்டே, ஸ்டாக்ஹோம், ஏதென்ஸ், மால்டா, போர்ட்டோ, பால்மா டி மல்லோர்கா, பலர்மோ, நைஸ், தெசாலோனிக்கி மற்றும் வெனிஸ் போன்ற பிரபல சுற்றுலா நகரங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். கோடை காலத்தில் ஐரோப்பிய சுற்றுலா மற்றும் விடுமுறை பயணிகள் அதிகரிக்கும் நிலையில் இந்த கூடுதல் விமான சேவைகள் பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதோடு சுவிஸ் நிறுவனத்தின் வர்த்தக செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077 98 57 445. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தோர் நகரின் பழைய நகர பகுதியில் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி ஏற்பட்ட குடியிருப்பு கட்டிட தீ விபத்து தொடர்பில் போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். இந்த தீ விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அது இயற்கையான காரணத்தால் அல்லாமல் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இதையடுத்து கண்டோன்ஸ் போலீஸ் சூரிச் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் 35 மற்றும் 36 வயதான 2 ஆண்கள் கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சோமாலியாவைச் சேர்ந்தவரும் மற்றொருவர் இந்தியாவைச் சேர்ந்தவரும் ஆவர். அவர்கள் இணைந்து இந்த தீ வைத்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகிறது. அந்த நேரத்தில் பழைய நகரில் உள்ள ஒரு கட்டிடத்தில் தீ பரவியதால் அவசர சேவை அணிகள் மிகப்பெரிய அளவில் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. இருப்பினும் இந்த சம்பவத்தில் இவருக்கும் காயம் ஏற்படாதது குறிப்பிடத்தக்கது. போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப விசாரணைகளின் பின் கைது செய்யப்பட்ட இருவரும் சம்பந்தப்பட்ட அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ வைத்த சம்பவத்தின் சரியான நோக்கம் மற்றும் பின்னணி குறித்து விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு பகுதிகளில் திட்டமிட்டு தீ வைத்தல் மிக கடுமையான குற்றமாக பார்க்கப்படுவதால் இந்த வழக்கின் மேலான விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனில் உள்ள ரோமன்ஸ் ஹோன் நகரில் திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நடைபாதையில் கடுமையாக காயமடைந்த நிலையில் 9 வயது சிறுவன் ஒருவர் கிடந்து அங்கு சென்ற பாதசாரிகள் கவனித்து உடனடியாக அவசர சேவைகளுக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் சிறுவனின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்ததால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தற்போது அவர் தீவிர சிகிச்சையில் உள்ளாரா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது இதுவரை தெளிவாக தெரியாத நிலையில் துர்கவ் கண்டோனல் போலீசார் மற்றும்
ஸ்கோப்செல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விரிவான விசாரணை ஆரம்பித்துள்ளன. இது விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமான கோணங்களில் விசாரணை தொடர்கிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக ரோமன்ஸ்ஹோர்ன் போலீஸ் நிலையத்தை 058-345-2200 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள தகவல் வழங்குமாறு அதிகாரிகள் கேட்டுள்ளனர். சிறுவன் தொடர்பான இந்த மர்மமான சம்பவம் சமூகத்தில் கவலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உண்மையான காரணம் விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. தற்போது நாட்டின் பெரியவர்களில் 76% பேர் தினசரி வாழ்க்கையில் AI கருவிகளை பயன்படுத்தி வருவதாக கம்பேரிஸ் வெளியிட்ட ஆய்வு கூறுகிறது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 67.4% இருந்தது. இந்த ஆய்வின்படி இளம் வயதினர்கள், உயர்ந்த கல்வி பெற்றவர்கள் மற்றும் அதிக வருமானம் உள்ளவர்கள் AI பயன்பாட்டில் முன்னிலை வகிக்கின்றனர். குறிப்பாக 18 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்களில் 90.1% பேர் AI கருவிகளை பயன்படுத்துகின்றனர். அதேவேளை 56 வயதுக்கு மேற்பட்டவர்களில் இந்த விகிதம் 52.1% குறைவாக உள்ளது. கல்வி அடிப்படையிலும் கணிசமான வித்தியாசம் இருக்கிறது. உயர்கல்வி பெற்றவர்களில் 82.5% பேர் AI பயன்படுத்துகின்றனர். ஆனால் குறைந்த கல்வி நிலை கொண்டவர்களில் இது 69.4% ஆகும். இதேபோல் அதிக வருமானம் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு இடையிலும் பயன்பாட்டில் வேறுபாடு தெளிவாக தெரிகிறது. மொழி மற்றும் பிராந்திய அடிப்படையிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன. பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் 81.6% மக்கள் AI பயன்படுத்துகின்றனர். ஆனால் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளில் இது 74.1% ஆகும். AI பயன்பாட்டில் இணைய தேடல் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. பாரம்பரிய தேடு பொறிகளுக்கு பதிலாக 41.6% பேர் AI கருவிகளை பயன்படுத்தி தகவல் தேடுகின்றனர். அதைத் தொடர்ந்து வேலை தொடர்பான பணிகளில், குறிப்பாக உரை எழுதுதல் போன்ற செயற்பாடுகளில் 31.4% பேர் AI பயன்படுத்துகிறார்கள். மின் வணிக பயன்பாட்டில் 26.9% பேர் ஈடுபடுகின்றனர். மேலும் சாட்போர்ட் மூலம் எழுதும் தொடர்பு அதிகரித்து வருவதாகவும் ஆய்வு கூறுகிறது. 61.9% பேர் இதனை ஒரு பயனுள்ள மற்றும் ஈர்க்கக்கூடிய விருப்பமாக கருதுகின்றனர். இருப்பினும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதில் மக்கள் இன்னும் எச்சரிக்கையாக உள்ளனர். குறிப்பாக உடல்நலம் மற்றும் மனநலம் தொடர்பான தகவல்களை சாட்போர்ட்களோடு பகிர்வதில் பெரும்பாலானோர் தயக்கம் காட்டுகின்றனர். இந்த ஆய்வானது இனோஃபாக்ட் நிறுவனம் மூலம் 2026 மார்ச் மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் அனைத்து பகுதிகளிலும் 1035 பேரிடம் நடத்தப்பட்டுள்ளது. இது நாட்டில் AI பயன்பாட்டின் வளர்ச்சியையும் அதே நேரத்தில் உள்ள நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு கவலைகளையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனில் ஆரம்ப பள்ளிகளில் இருந்து பிரெஞ்சு மொழி கற்பித்தலை நீக்கி அதை மேல்நிலை பள்ளி கட்டத்துக்கு தள்ளி வைக்க முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை துர்கவ் மாநில பாராளுமன்றம் நீண்ட விவாதத்துக்கு பின்னர் 71 ஆதரவு வாக்குகளுடனும் அத்துடன் 48 எதிர்ப்பு வாக்குகளுடனும் நிறைவேற்றியது. இதன் மூலம் இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்த தேவையான சட்ட வடிவமைப்பை உருவாக்குமாறு அரசுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முடிவுக்கு டெனிஸ் நியூவீலர் தலைமையிலான கல்வித்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. பிரெஞ்சு என்பது சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளில் ஒன்று. பரஸ்பர புரிதலை நாட்டின் ஒருமைப்பாட்டு அடிப்படை என்ற அவர்களின் வாதம் இறுதியில் ஏற்கப்படவில்லை. இந்த தீர்மானத்தை சென்ட்ரோ அரசியல் குழு முன்வைத்தது. ஆதரவாளர்கள் தெரிவிக்கையில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நீண்ட காலமாக பாடத்திட்டம் மிக பெரிதாக இருப்பதால் பல பாடங்கள் மேற்பரப்பில் மாத்திரமே கற்பிக்கப்படுகின்றன என்று புகார் அளித்து வந்தனர். இதனால் மாணவர்களின் பிரெஞ்சு மொழி திறன் எதிர்பார்த்த அளவுக்கு வளரவில்லை என்பது முக்கிய காரணமாகும். இதுபோன்ற போக்கு ஜெர்மன் மொழி பேசும் பல கண்டோன்களிலும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு இலையுதிர் காலத்தில் சென்ட் காலன் மற்றும் சூரிச் ஆகிய கண்டோன்களும் இதேபோன்ற நடவடிக்கைகளை பரிசீலித்துள்ளன. எனினும் இவை ஹாமூஸ் ஒப்பந்தத்தின் கீழ் இருப்பதால் வெளிநாட்டு மொழி கற்பித்தலில் ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதற்கு மேலாக ஸ்வீட்ஸ் மற்றும் அப்பென்சல் ஹவுசஹோரன் போன்ற பகுதிகளிலும் இதேபோன்ற மாற்றங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கிறது. இந்த வளர்ச்சி குறித்து சுவிஸ் பெடரல் கவுன்சில் கவலை வெளியிட்டது. நாட்டின் மொழி மற்றும் கலாச்சார ஒருமைப்பாட்டுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவுகிறது. எலிசபெத் போமி ஸ்னைடர் இதை கடுமையாக விமர்சித்து இது நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரான செயல் என்றார். இதனைத் தொடர்ந்து தேவையானால் ஆரம்ப பள்ளிகளில் 2வது தேசிய மொழியை கட்டாயமாக கற்பிக்க கண்டோன்களை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் கூட்டாட்சி அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் உள்ளன. இந்த விவாதம் சுவிட்சர்லாந்தின் கல்விக் கொள்கை மற்றும் மொழி அடையாளம் குறித்து மேலும் தீவிரமான அரசியல் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய முட்டை தேவையை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பூர்த்தி செய்ய முடியாத நிலை தொடர்கிறது. இதையடுத்து தேவையை சமநிலைப்படுத்தும் நோக்கில் சுவிஸ் பெடரல் கவுன்சில் இந்த ஆண்டு இறக்குமதி வரம்பை 71% அதிகரிக்க முடிவு செய்தது. இந்த முடிவின் மூலம் மொத்த சுங்க கோட்டா 36,000 தொன்னாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மே 1ஆம் தேதி முதல் ஆண்டு இறுதி வரை கூடுதலாக அதிகபட்சம் 15,000 தொன் உபயோக முட்டைகளை குறைந்த சுங்க வரியில் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் வெளியிட்ட தகவலின்படி உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருந்தாலும் மக்கள் பயன்பாடு அதைவிட வேகமாக உயர்ந்து
வருவதால் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. 2025ஆம் ஆண்டில் ஒருவருக்கு சராசரியாக 209 முட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது முதல் முறையாக 200 முட்டைகள் என்ற அளவை கடந்துள்ளதாகவும் முந்தைய ஆண்டை விட சுமார் 1 டசின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் முட்டை உற்பத்தி கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் சுமார் 7% உயர்ந்திருந்தாலும் அதிகரித்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாததால் கூடுதல் இறக்குமதி அவசியமாகியுள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் இந்த 15,000 தொன் கூடுதல் இறக்குமதி 2 கட்டங்களாக அனுமதிக்கப்படும். முதல் கட்டமாக மே 1ஆம் தேதி முதல் 9,750 தொன் மற்றும் இரண்டாம் கட்டமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 5,250 தொன் இறக்குமதி செய்யப்படும். இத்துடன் வழக்கம் போல் முதல் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சுங்க அறிவிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும் முறையில் இந்த கோட்டா பகிர்ந்தளிக்கப்படும். இந்த நடவடிக்கை மூலம் ஆண்டின் மீதி உள்ள காலத்திற்குள் சுமார் 240 மில்லியன் கூடுதல் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் சந்தையில் நிலவும் பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி பொதுமக்களுக்கு தடையில்லா விநியோகத்தை உறுதிப்படுத்துவதே அரசின் முக்கிய நோக்கமாகும். இந்நிலவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.